இந்த வீடியோல Redmi 13 5Gயோட ஒரு ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இது 13 5G இல்ல 12 5G தான். பட் இந்த போனுக்கும் அந்த போனுக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் தான் வந்திருக்கு. எப்படி இருக்குங்கிறத வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் Redmi 13 5Gயோட பில் குவாலிட்டி அண்ட் டிசைன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் உங்களுக்கு இதே பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன்ல அந்த அளவுக்கு பெரிய சேஞ்ச் வந்து கிடையாது, ஒரு மைனர் சேஞ்சஸ் தான் வந்திருக்கு. அது போக கிளாஸ் பில்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். இந்த போனோட வெயிட் தான் கிட்டத்தட்ட 209 கிராம் வந்து இருக்க போது, திக்னஸும் சிமிலர் இதே தான். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஹெவியான ஃபோன் தான் வந்திருக்கும். ஒரு கேஸ்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஹெவியாக தெரியும். பட் ஒரு சாலிட் ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். ஒரு பட்ஜெட் ஃபோன் மாதிரியே இருக்காது. ஸோ அந்த விதங்களில் பில் குவாலிட்டியும் சரி, டிசைனும் சரி, போன டைம் மாதிரியே நல்லா பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ஃபோனுக்கு ஒரு ஸ்பிளாஷ் ப்ரூஃபும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே தான். ஸோ Redmi 12 5Gலேருந்து டிஸ்பிளேக்கு என்ன அப்கிரேட்னா அந்த ரெஃப்ரெஷிங் ரேட் தான். இந்த ஃபோனில் வந்து 90 ஹெட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. இப்போ 13 5Gல 120 ஹெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன அப்கிரேட் தான். அது போக 6.7 இன்ச் IPS LCD பேனல் தான். ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் வந்திருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஸ்டில் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இந்த போனோட அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாத்துலயுமே நான் சொன்னது என்ன, ஸ்பீக்கர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான். பட் அதே தான் இந்த 13 5Gலயும் ஒரு கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கும். பட் நீங்க யூஸ் பண்ண உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் பழகிடும். ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கும். அது போக உங்களுக்கு வந்து IR பிளாஸ்டர் ரீடைன் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், இந்த போன்ல இருக்க அதே பர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்னாப் டிராகனோட 4 Gen 2 4 nm. இது வரைக்கும் இந்த போன்ல எனக்கு பர்சனலா வந்து ஒரு ஹீட்டிங் இஷ்யூவோ இல்ல லாகிங்கோ அந்த மாதிரி பெருசா இருந்தது கிடையாது. இது வந்து 4GB RAM வேரியன்ட் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் 4 Gen 2 ஒரு பட்ஜெட்ல ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு. நீங்க லோ டு மீடியம் கிராஃபிக்ஸ் கேம் வந்து பிளே பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல விஷயம் தான். அப்கிரேட் வந்து கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் வந்து 4 Gen 2 ஒரு நல்ல ப்ராசஸர் தான். என்னோட ஒப்பீனியனா ஒரு 695 அப்படி இல்லைன்னா 6 Gen 1 போயிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா காம்படிஷன்ல இப்போ ஒரு 1000 2000 அதிகமா போட்டா நமக்கு அந்த போன்ஸ்லாம் வந்து கிடைக்குது. அதனால சொல்லியிருந்தேன். பட் 4 Gen 2 ஒரு நல்ல ப்ராசஸர், அப்கிரேட் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து கேமரால ஒரு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து 50 மெகா பிக்சல் இருந்தது. இப்ப 13 5Gல 108 மெகா பிக்சல் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 2 மெகா பிக்சல் டெப்த் இருக்கு. செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சலா இருந்ததை வந்து 13 மெகா பிக்சல் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ கேமரால ஒரு சின்ன அப்கிரேட் வந்து பார்க்க முடியுது. அது வந்து ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பட்ஜெட்ல எனக்கு கேமரா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல போனா வந்து தெரியலாம். வெறும் மெகா பிக்சல் கவுண்ட் வச்சு நான் பேச கிடையாது. ஒரு ஸ்டில் ஒரு நல்ல கேமராஸ் வந்து இருக்கதான் வந்து போகுது. 4 Gen 2 ப்ராசரிங் இந்த ஒரு கேமராஸ்லயுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ இந்த 13 5Gலயும் அது பெட்டரா வந்திருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு இந்த அல்ட்ரா வைட், இந்த ஃபோக்கஸிங் அதெல்லாம் ரொம்ப பக்காவா இருக்காது. அதே மாதிரி 4K சப்போர்ட் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. நார்மலா நீங்க கேமரா எதிர்பார்க்குறீங்கன்னா பட்ஜெட்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, 5013 சொல்லலாம், கிட்டத்தட்ட அதே தான். அது போக உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஸ்பீட் வந்து இங்க வந்து 18 வாட் தான் இருந்தது. பட் 33 வாட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு ரொம்ப நீடட்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த 18 வாட் வச்சு இந்த போனை சார்ஜ் பண்றது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து ஆயிரும். பட் பேட்டரி இந்த போன்ல எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஈஸியா 1 டே பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி 13 5Gலும் பெட்டரா இருக்கு அப்படின்னு நான் வந்து எதிர்பார்ப்பேன். ஓரளவுக்கு அதே ப்ராசஸர் தான், அதே சாஃப்ட்வேருங்கும் போது சேம் நமக்கு அதே பேட்டரி லைஃப் தான் வந்து கிடைக்கும். அது போக சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது இந்த போன் வந்து MIUI வந்துச்சு. இது வந்து ஹைப்பர் OS வந்து வரப்போதான். Android 14 பேஸாக ரன் ஆக போகுது. ஸோ ஹைப்பர் OSங்கிறது கிட்டத்தட்ட MIUI தான். ஒரு பேர் மாத்திருக்காங்க, ஒரு சில சின்ன அனிமேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. மற்றபடி பெருசுல இந்த போன்ல இருக்க மாதிரி அந்த போன்லயும் ப்ளோட்வேர்ஸ் ஆட்ஸ் வந்து இருக்க தான் போகுது. ஏன்னா ரெட்மி அப்படிதான் வந்து பண்ணுவாங்க. மற்றபடி ஹைப்பர் OS வந்து ஒரு நல்ல OS தான். அப்டேட் பத்தி பேசினா 2 மேஜர் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ எல்லாம் சாஃப்ட்வேர் ஓகே நல்லா இருக்கும். பட் ப்ளோட்வேர்ஸும் ஆட்ஸும் இருக்க தான் போகுது. எத்தனை பேருக்கு ஹைப்பர் OS இல்லைன்னா MIUI பிடிக்குங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. RAM அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல ஒரு அப்கிரேட் வந்து பண்ணிருக்காங்க. DDR4X UFS 2.2 தான். பட் ஆனா இது வந்து நமக்கு வந்து பேஸ் ரேட் வந்து 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருந்தது. இந்த வாட்டி அது வந்து 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் வந்திருக்க போகுது. அண்ட் ஃபைனலா இது எல்லாத்துக்கும் ரெட்மியோட பிரைசிங் பார்க்கும்போது இப்போ இந்த போன் பாத்தீங்கன்னா 12,000க்கு 4128 இருந்தது. இப்போ ரெட்மி இந்த போனை ஒரு காம்படிட்டிவா வச்சுக்கணும்னா அந்த 6128 வந்து 12,000க்கு எடுத்துட்டு வரணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ ரெட்மி 12 5G லான்ச் ஆகும் போது இந்த போனுக்கு பெரிய காம்படிஷன் போர்டு வந்து கிடையாது. பட் இப்போ வந்து அப்படி இல்லை. நமக்கு வந்து விவோட T3X இருக்கு, T3 லைட்ல ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க, மோட்டோட G34 இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான போன்ஸ் இப்போ பட்ஜெட்ல ரொம்ப பெஸ்டா வந்திருக்கு. ஸோ அதை ஸ்டாண்ட் அவுட் பண்ணி ரெட்மி 13 5G ஒரு நல்ல போனா இருக்கணும்னா கண்டிப்பா அந்த 12,000 பிரைஸுக்கு தான் வரணும். அந்த 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் லான்ச் பண்ணாங்கன்னா அந்த போனை யார் கன்சிடர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கேமரா வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கணும், ஒரு கிளாஸ் பில்டு வந்து இருக்கணும், IR பிளாஸ்டர் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல போனா இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கதான் வந்து போகுது. ஸோ உங்க ஒப்பீனியன் ரெட்மி 13 5G பத்தி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பிளிப்கார்ட்ல இந்த போன் வந்து ஜூலை 9 வந்து லான்ச் பண்ண போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசன்ட் ஆல்ரவுண்டிங் போன் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்க ஒப்பீனியனும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.